உறுப்பினர் எஸ் காமராஜ் அவர்கள் காலையில் பேசுகிற போது இங்கே இருப்பவர்கள் உங்களுக்கு எதிராக வாக்களித்தவர்கள் நான் உங்களை ஆதரித்து வாக்களிக்கிறேன் என்ற குறிப்பு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. மாண்பு உறுப்பினர் மார்க்கண்டவர், நீங்கள் எங்கிட்ட அவை உரிமை மீறல் குறித்து ஒரு கடிதம் கொடுத்தீர்கள். நான் அவைக்கு புறப்படுகிற போது தான் கொடுத்தீர்கள். அதை வாங்கி வைத்துவிட்டு மாலையில் படிக்கிறேன். படித்துவிட்டு நான் சொல்லியிருக்கிறேன். படித்துவிட்டு ஆய்வு செய்து நான் சொல்லுகிறேன். அதுவரை நீங்கள் எதுவும் பேச வேண்டாம். இப்போ அதை பற்றி எதுவும் நீங்கள் பேச வேண்டாம். மாண்பு உறுப்பினர் எஸ் ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் பணிவோடு வணங்குகிறேன். இந்த தேர்தலிலே போட்டியிட எனக்கு நல்ல வாய்ப்பை வழங்கிய கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் இரட்டை சின்னத்திற்கு வாக்களித்து என்னை 30,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த வாக்காளர் பெருமக்களுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றிக்காக அயராது உழைத்த கழக நிர்வாகிகள் மற்றும் தோழமை கட்சியினருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த அவையில் எதிர்த்தரப்பில் ஆளுந்தரப்பில் பேசுகிற போது யாரையும் கண்டு பயப்படாதவர் மாண்புமிகு முதலமைச்சர் என்று பேசினார்கள். நீங்கள் 3 ஆண்டுகளாக யாருக்கும் பயப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் 50 ஆண்டுகளாக யாருக்கும் பயப்படாத இயக்கம். எங்களுக்கு பயம் என்பதே அகராதியில் கிடையாது. வெற்றி தோல்வி என்பது நிரந்தரமானது அல்ல. அது யாருக்கும் சொந்தமானது அல்ல. தமிழக அரசியல் வரலாற்றில் யாரையும் அவரோடு ஒப்பிட்டு பேச முடியாத மகத்தான ஒரே தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டும்தான் தமிழக மக்கள் வெற்றியை மட்டுமே தந்தார்கள். வேறு யாருக்கும் அந்த வாய்ப்பை தரவில்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், எங்கள் இதய தெய்வம் அம்மா, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் மதிப்புக்குரிய எடப்பாடியார் அவர்களும் எத்தனையோ விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு மக்கள் ஆதரவுடன் 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் ஆட்சி செய்த ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். வருங்காலத்தில் தேர்தல் களத்தில் எதிரிகளையும் துரோகிகளையும் சந்தித்து மக்களின் ஆதரவோடு மீண்டும் நம்முடைய அம்மா அவர்களின் வாக்குப்படி மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அரசு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் அமையும். நாங்கள் யாரையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வேளாண்மைத்துறை நிதி அறிக்கையில் 5 ஏக்கருக்கு குறைவாக உள்ள விவசாயிகள் பெற்றிருக்கிற குறு சிறு விவசாயிகள் பெற்றிருக்கிற கடனை தள்ளுபடி செய்வதாக அறிவித்திருக்கிறீர்கள். மாண்புமிகு எங்கள் நெஞ்சம் நிறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்புமிகு அம்மா அவர்களும் எங்கள் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போது தவணை முறையில் அல்லாமல் விவசாயிகள் பெற்ற அத்தனை கடையும் 100% தள்ளுபடி செய்தார்கள். இந்த அரசு கடன் தள்ளுபடியில் ஒரு சில முறை தள்ளுபடி செய்திருக்கிறீர்கள். ஆனால் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுமா இல்லையா, உங்கள் எதிர்கால திட்டம் என்ன, இந்த அவை மூலம் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். மேட்டூர் அணை திறப்பு எப்போது என்பதை அறிய விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நீங்கள் அதை முன்கூட்டியே அறிவித்தால்தான் இந்த விதை விரைப்பு நேரடி விதை செய்ய தயார்பாவார்கள். பயிர் சாகுபடிக்கான எல்லா விவசாய முன்கூட்டியே எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கு உதவியாக இருக்கும். எனவே எப்போது திறக்க முடிவு செய்துள்ளீர்கள் என்பதை இந்த அவைக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். விவசாய கடன் தள்ளுபடி நிறைய பேசியிருக்கிறார்கள், விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. அது முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுமா இல்லையா, என்ன செய்ய போகிறீர்கள்?
உங்களுடைய எதிர்காலத்தில் இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாலேயோ இல்லை பின்னாலேயோ செய்கிறோம் இல்லை, அதை நேரடியாக தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் மின்சார கட்டணம் 2 மாதத்திற்கு ஒரு முறை கணக்கீடு செய்யப்படுகிறது. நீங்கள் தேர்தல் அறிக்கையில் மாதந்தோறும் கணக்கீடு செய்யப்படும் என்கிற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் அதை இப்போது இந்த பட்ஜெட்டில் எதுவும் சொல்லாமல், நிதிநிலை அறிக்கையில் எதுவும் சொல்லாமல் 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்துபவர்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் விலையில்லாமல் தரப்படும். ஆனால் இதில் மாதந்தோறும் கணக்கெடுக்கிற பொழுது 500 யூனிட்டை பயன்படுத்துகிறவர்களுடைய எண்ணிக்கை இன்னும் கூடுதலாக இருக்கும், அதுக்கு கீழே வரும். அதனால் அதை மாதந்தோறும் கணக்கெடுப்பு செய்கிற போது இப்பொழுது பயனடைகிறவர்களுடைய எண்ணிக்கை 2 மடங்காக உயர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அப்படி இருக்கிற இந்த நிலையில் பயன்பெறுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு நீங்கள் மாதம் ஒரு முறை மின் கணக்கீட்டு முறையை கொண்டு வரப்போகிறீர்களா அல்லது இதே நிலை தான் தொடரப்போகிறதா? அதான் நாங்கள் 200 யூனிட் 500க்கு கொடுத்துட்டோம், அதனால மாதம் ஒரு முறை கணக்கெடுப்பு என்பது இல்லை அல்லது செய்ய போகிறோம். இதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அரசு கடன் பெறுவது சம்பந்தமாக நிறைய விவாதங்களும் விளக்கங்களும் தரப்பட்டிருக்கிறது இந்த அவையில். நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புவது, மக்கள் தெரிந்து கொள்ள விரும்புவது, அரசு கடன் வாங்குகிற போது மக்களுக்கு அது நிதிச்சுமையை ஏற்படுத்துகிறது, அதனால் நல்ல பல திட்டங்களை செய்வதில் சிக்கல் இருக்கிறது என்றெல்லாம் மிக நல்ல விளக்கங்களை தருகிற நீங்கள் 20,000 கோடி ரூபாயை கடன் பெற்றிருக்கிறீர்கள். இனிவரும் காலத்தில் உங்கள் ஆட்சி இருக்கும் வரை நாங்கள் கடன் பெறப் போகிறோம் இல்லை, அதை தெளிவுபடுத்த வேண்டும். கடன் 20,000 கோடி வாங்கியிருக்கிறோம், நாங்கள் ஏற்கனவே வாங்கினதை விட கம்மியாக வாங்குறோன்ற விளக்கம் பொருத்தமாக இருக்காது. கடன் வாங்குறோம் இல்லை, வாங்குவது சரியில்லை, மக்கள் மீது அது ஒரு சுமையை ஏற்படுத்துகிறது என்ற ஒரு வாதம் உங்கள் தரப்பிலே இருந்து நேர்மையாக வைக்கப்படுமானால் நீங்கள் கடன் வாங்க போகிறீர்களா இல்லையா? இந்த குழுவெல்லாம் போடுறது அது நிதி வருவாயை பெருக்குவதற்காக குழு அமைக்கும் போதே சொல்லுவாங்க, குழு கடன் வாங்கலாம், அது வருமானம் அதிகமாகும் போது கடன் வாங்குங்கன்னு சொல்ல போறாங்க. இதை போய் ஒன்றும் பெருசாக அந்த குழு அறிக்கை கொடுத்துதான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆக கடன் வாங்குவதற்காக போடப்பட்ட குழுவா அல்லது கடனை வாங்காமல் இருப்பதற்காக அந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை இந்த அவைக்கு தெளிவாக சொல்ல வேண்டும். நிதிநிலையை சரி செய்வதற்கு இன்னும் 2 ஆண்டு காலம் எங்களுக்கு தேவைப்படும் என்கிற தகவலை நிதிநிலை அறிக்கையிலே சொல்லுகிறீர்கள். அப்படியானால் நீங்கள் பொதுமக்களுக்கு கொடுத்திருக்கிற தேர்தல் வாக்குறுதியை எப்படி நிறைவேற்றப் போகிறீர்கள்? என்னென்ன நிறைவேற்றப் போகிறீர்கள்? எவ்வளவு காலத்துக்குள்ளாக நிறைவேற்றப் போகிறீர்கள்? நிதிநிலை 2 ஆண்டில் சரியாயிடுன்னு உங்களுக்கு கணக்கிட தெரியும் போது இதையெல்லாம் எப்போது கொடுக்க முடியும் என்கிற கால வரையறையை மக்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும். இன்னும் 3 மாசத்துல இந்த திட்டம் அறிவிக்கப்படும், இன்னும் 6 மாசத்துல இந்த திட்டம் வரும் அல்லது வரவே வராது, உடனே போன ஆட்சியில் இருந்தவங்களாம் கொடுத்ததெல்லாம் செஞ்சிட்டாங்களா, நாங்கள் மட்டும் செய்யணும், இந்த கேள்வி மக்களுக்கு தேவையில்லை. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை கால நிர்ணயம் செய்து எப்போதெல்லாம் அந்த நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பு இல்லை. அப்படியானால் எப்பொழுது இதை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.